வந்துட்ட பாரு. மாமா ஆமா நிஜமாவே கண்ணு முடிச்சிட்டாரு மாமா. ஆமாமா, கவலைப்படவே வேண்டாம். கண்ணு முடிச்சிட்டான். பிரார்த்தனை வீண் போகலமா. சரி, நீ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். தேங்க்ஸ் சார். நான் சொன்னேன் 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். பேஷண்ட்டை நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாமா வாடா. கண்ணா நாகராஜா, நாகராஜ், நாகுக்கண்ணா, என்ன இப்படி பண்ணிட்டு நீ அப்போ தவிக்க விட்டுட்டா? நீ கண்ணு முழிக்கிறதுக்கு எங்களுக்கு உயிரே போயிடுச்சுடா. தம்பி, நல்லபடியா கண்ணை திறந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. மாப்பிள, என்னடா இப்படி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்ட? கண்ணா, எல்லாரும் விட பாவம் வேதவழி தான்டா. ரொம்ப துடிச்சு போயிட்டா. நீ கண்ணு முழிக்கலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நடப்பணமா தானே இருக்கிறாவா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் வேதவல்லி அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்கல தம்பி. உங்களுக்காகவே கோயில்ல உட்காந்து நேர்த்தி கடன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தம்பி. ஆமாண்டா கண்ணா, இந்த வேதவல்லி உண்மையில உயிரையே வச்சிருக்கிறா. இது வரைக்கும் அது உனக்கு புரியலன்னு இப்போ அது புரிஞ்சுக்கடா. உன்னை காப்பாத்தினது இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் மட்டும் இல்ல, உன் மனைவியோட அன்பு. அவன் மேல வச்சிருக்கிற அளவில்லாத அன்பு தாண்டா உன்னை லாபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. அவளோட ஆத்மார்த்த பிரார்த்தனை தாண்டா உன்னை காப்பாத்திருக்குன்னா, இப்படி ஒரு அன்பான மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கா கண்ணா. டேய், நம்மளாம் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம். நீ இவனோட கொஞ்சம் தனியா பேசுமா. பாக்கட்டா. பயந்துட்டீங்களா? உயிரே போயிடுச்சு. என்னால முடியலங்க, முடியல. ஒன்னும் என்னாச்சு? தெரியலங்க. நீங்க கண் முடிச்சா போதும்னு தோணுச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுச்சு. அதான் அப்படியே சொன்னா மட்டும் கேட்டுற போது. டேய் சோனமுத்தா, போச்சா? என்னடா 2 ஆம்பிளிஃபையரும் அவுட்டா? ஐயோ முருகா, இந்த சந்தோஷத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? நீ எதுக்கோ சிரிக்கிற, ஆனா எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. தெரியலையா? எப்படா தெரியும்? அதான் உனக்கு 2 பொய்ன்னு போச்சே. டேய், உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிற, உன் நிலைமைய பார்த்தாண்டா சிரிக்கிற. ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டா டேய், நீ எல்லாம் எம்புட்டு ஆட்டம் போட்டிருப்ப. இப்ப அதுக்கெல்லாம் மொத்தமா வச்சான ஆப்பு அந்த ஆண்டவன். டேய், தேவையாடா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? கேக்குதாடா? நல்லா வேணும்டா உனக்கு. உன் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தேன்னு சொல்ல வந்தேன். நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு லேசா கவலையா இருந்தாலும், உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு காது அவுட்டு அப்படின்னு கேக்குறப்ப சந்தோஷமா இருக்குடா. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. டேய், இனி வாழ்க்கை முழுக்க உனக்கு மைண்ட் வாய்ஸ் தாண்டி.
எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அம்மா அம்மா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. காது முழுக்க சொயின்னு ஒரு சத்தமா கேக்குதே. காது கொயினுமே எதுவுமே கேட்காதே. ஏண்டா உன்னை கலாய்க்கிறதுக்காக நான் காது கேட்காத மாதிரி நடிகலான்னு பார்த்தா நீ என்ன கலாய்கிறியா? நடிப்பா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? விஷயம் தெரியாம எக்கச்சக்கமா உளறி வச்சுட்டோமே. என்னடா சொல்லி என்னது இது? ஆண்டவன் எனக்கு ஆப்பு வச்சிட்டாரா? நான் வைக்கிட்டாடி உனக்கு ஆப்பே. சிரிக்காத, அசிம கேவலமா இருக்குது. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? அத நீ வேற மாப்பிள, நான் பேசுனதெல்லாம் உண்மை நினைச்சிட்டியா? ஐயோ ஐயோ, எல்லாம் சும்மா உளலாய் மாப்பிள. நீ என்கிட்ட விளையாண்டல, அது மாதிரி நானும் உங்ககிட்ட விளையாண்டேன், அவ்வளவுதான். இத போய் உண்மை நினைச்சுக்கிட்டு குத்த காசுக்கு மட்டும் நடி. நீ யாரு, எந்த ஊரு, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைனா மூஞ்சி எப்படி மாத்துவேன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப சொல்லு, என்னத்துக்கு வந்த? மாப்பிள, அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டுமா? ரொம்ப பசிக்குது மாப்பிள. எனக்கு தான்டா உடம்பு சரியில்லை. என்னப்பா வரும்போது நீ வெறுங்கை வீசினு வரக்கூடாது, ஆப்பிள் வாங்கிட்டு வரணும். ஏன்கிட்ட போய் ஆப்பிள் கேக்குற? என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றான்? தப்பு இருந்தா வாங்கிட்டு வர மாட்டோமா? ஏதோ ஒரு ஆப்பிள் கேட்டேன், அதுக்கு என்னவோ ஓவரா பேசுற. ஒரு கருது தானடா கேட்டேன், நிறையவா கேட்டேன்? சி அல்ப டப்படி. நன்றி, மகிழ்ச்சி. நல்லதா இருக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லி தொலை. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை பார்க்கவே வந்தேன். என்ன? மல்லிகா கழுத்துல தாலி கட்ட போறதா வேதாஜி கிட்ட சொல்ல போறேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனிய, சொல்லிட்டியா? என்னடா சொன்னியா இல்லையா? இல்லடா, சொல்லான்னு போகும்போதுதான் சாக்கடிச்சு. ஓஹோ, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது நாகராஜா? ஒரு மண்ணும் தெரியல. உனக்கு என்ன தெரியுது? மல்லிகாக்கு உனக்கு செட் ஆகாது. மல்லிகா இஸ் அன்லக்கி ஃபார் யூன்னு தெரியுது. புரியல. புரியலையா? ஏண்டா மல்லிகா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொன்னதுக்க நீ மரணப்படுக்க வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிய. தாலிய மட்டும் கட்டியிருந்தா என்னடா இருக்கும்? வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் இல்ல, டிங் 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 பர்த் கன்ஃபார்ம் ஆயிருக்கும்படி. அதனாலதான் சொல்றேன், மல்லிகாவுக்கும் உனக்கும் சுத்தமா ராசியே இல்ல. அதனால அவ சாப்டரை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ற வழிய பாரு. நீ இப்ப வந்து ஆப்பிள தின்னு. ஏய், எனக்கு தெரியும்டா, நான் இத வேற ஆங்கிள் பாக்குறேன். எப்படி பாக்குற? இந்த வர்ற மல்லிகா கழுத்துல தாலியை காட்டலாம் நான் நினைச்ச ஒரே காரணத்தினால தான் இப்ப உயிரோடவே இருக்கிற. இல்லன்னு வச்சுக்கிறேன், உன் பாசில சொல்ற மாதிரி டிங் 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 மேல போய் சேர்ந்துருப்பேன். டே காட்டெருமை, மல்லிகாவோட தாலி சென்டிமெண்ட் தான் இப்ப என்ன கெத்தா உயிரோட உட்கார வச்சுருக்குது. போடா கிறுக்கா. ஏண்டா கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுற அந்த வேதவள்ளி புள்ளடா, அது தெரியுமா உனக்கு? டேய், அந்த புள்ள பாவம்டா. நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நேர்த்தி கடனா செஞ்சு செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமாடா அந்த புள்ள. அறிவட்டவனே. ஏண்டா உன் உசுரை காப்பாத்துனது மல்லிகாவோட தாலி சென்டிமெண்ட் இல்லடா, வேதவள்ளியோட தாலி சென்டிமெண்ட். முதல்ல அதை நீ உன் மரமண்டையில ஏத்திக்கடா. இங்க பாரு நாகராஜா, மல்லிகான்றவளை உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சதுக்கே உனக்கு ஏதேதோ அபசகுணமாலாம் நடக்குதுடா. இத மீறி நீ அவளுக்கு தாலி கட்டுன, அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா. மரியாதையா அந்த வாடி போன மல்லிப்பூவை தூக்கி போட்டுட்டு இங்க உனக்காகவே பூத்திருக்கிற வேதா பூவோட வாழ்றதுக்கு வழிய படுறா. இல்ல கதம் கதம், உன் கதை அம்பேல். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.